بسم الله الرحمن الرحيم. ஹலீமா அம்மையாரின் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையால் ஏற்பட்ட பரகத். அரபு நாட்டில் கடும் வறட்சி நிலவிய காலம். பனு சாது கோத்திரத்தாரின் பெண்கள் குழந்தைகளை ஏற்று வளர்ப்பதற்காக புனித மக்கா வந்திருந்தனர். அவர்களில் ஹலீமா சாதியாவும் தம் கணவருடன் மெலிந்த ஒட்டகத்தில் பயணித்து வந்திருந்தார். வந்த பெண்கள் அனைவரும் வசதி படைத்த வீட்டாரின் குழந்தைகளை ஏற்றுக்கொண்டனர். ஹலீமா அவர்களுக்கு ஒரு குழந்தையுமே கிடைக்காத நிலையில் அப்துல் முத்தலிபின் பேரர் முகம்மது பின் அப்துல்லா என்பவர் தந்தை இல்லாத அனாதை என்பது தெரிய வந்தது. குழந்தை வளர்ப்பிற்கான கூலி தரும் தந்தை இல்லாத அனாதை என்பதால் எவருமே அக்குழந்தையை ஏற்க முன் வரவில்லை. குழந்தை ஏதும் கிடைக்காததால் ஹலீமா இக்குழந்தையை வாங்கிக் கொண்டார். மக்கா வருகையில் எல்லா ஒட்டகங்களுக்கும் பின்னால் வந்த ஹலீமாவின் ஒட்டகம் இப்போது அனைவரையும் முந்திக் கொண்டு வேகமாக ஓடியது. வீடு வந்ததும் சரியான தீவனமின்றி சும்பி போயிருந்த ஆட்டின் பால்மடியிலிருந்து பால் சுரந்து வழிந்து கொண்டிருப்பதைக் கண்டு பேரானந்தம் கொண்டு பாலை கறந்து கணவரும் மனைவியும் வயிறு நிறைய குடித்தனர்.